அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அடுத்த 31 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அற்புதமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அஷ்டம சனி விலகக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிறப்பான வளர்ச்சியையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 31 நாளில் பணமழையில் நனைய போவது உறுதி, பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த வேளையில் அற்புதமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மிக சிறப்பாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் வக்ரம் பெற்று இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமரப் போகிறார். எனவே அதற்கான பலனை இந்த தருணத்திலிருந்தே நிறைவாக சந்திக்க முடியும். ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் தொழில் வளத்தில் அபரிவிதமான லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மிக சிறப்பான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள் போன்றவை முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எடுத்த காரியம் அனைத்திலும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பல காரிய வெற்றியை ராசியின் அதிபதியான சந்திரன் பெற்று தரப்போகிறார். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அவருடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய 9இல் சுக்கிரன் நுழைய போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டம பாதிப்புகள், காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். ஏனென்றால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மிக அற்புதமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 32 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரன் இணைந்தாலும் கூட தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். இதுவரை சந்தித்து வரக்கூடிய உத்தியோகம் சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பாக தொழில் வளம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அஷ்டம சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் சற்று சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஆனால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல அதிரடியான மாற்றங்களை கடகராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அஷ்டம சனி மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் ஏற்படுத்தி
கொடுக்க போகின்றன. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கு சற்று கூடுதலாகவே அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அலைச்சலும் சிரமமும் சற்று கூடுதலாகவே தான் இருக்கும். எனவே இந்த வேளையில் அலைச்சலையும் சிரமத்தையும் தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார். ஆனால் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும், அவற்றை தவிர்க்க முடியாது. மேலும் இதே வேளையில் மிக வலுவாக 9 ராகுவும் 3 கேதுவும் சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகின்றன. எனவே முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய 3ஆம் இடத்தில் மிக வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக பார்க்கப்படுகிறது. வெற்றி வாய்ப்புகள் எதை தொட்டாலும் குவியக்கூடிய யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல் பலன்களை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய உங்களுக்கு அதற்கான பலனை இந்த தருணத்தில் சிறப்பாக பெற முடியுங்க. பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட சில விசேஷ தருணங்கள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் யோகஸ்தானமாகிய 6இல் வலம் வருகிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள் பெரிய அளவுல குறையும். எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனும் 6 மற்றும் 7 ஆகிய இடங்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோக கூறுகள் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கமே மிக சிறப்பான மாதமாக அமைய போகிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட பல யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை தேடி நிச்சயமாக உறுதியாக வரும்.